வணக்கம். நட்சத்திர கணக்கு நிகழ்ச்சியினுடைய நேயர்களே, உங்கள் அனைவரையும் அன்புடன் நட்சத்திர கணக்கு நிகழ்ச்சி வரவேற்கிறது. இன்றைய தினம் 21 ஆங்கில மாதம் பிப்ரவரி, தமிழ் மாதம் மாசி 9, வெள்ளிக்கிழமை, திரியோதசி, உத்திராடம் நட்சத்திரம், வியாதிபாதம், நாமயோகம், வணிஜை கரணம் ஆகிய சுபதினத்தில் இன்றைய தினத்தினுடைய 12 ராசி பலன்களையும் பார்ப்போம். 12 ராசி பலன்களில் உள்ள இருக்கக்கூடிய 27 நட்சத்திர பலாபலன்களை பார்ப்போம். நேயர்களே, இன்றைய முதல் ராசி மேஷராசி பார்ப்போம். மேஷராசி பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு பணவரவு அதிகரிக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரியங்கள் தடை உண்டாகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வங்கி சேமிப்பு அதிகரிக்கும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் சில குழப்பங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரிஷபராசி பொறுத்தவரை ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இன்று புதிய முன்னேற்றங்கள், புதிய முதலீடுகள், புதிய மனிதர்களுடைய சந்திப்புகள் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் ஒரு சில குழப்பங்கள் ஏற்படும். ரோஹிணியில் பிறந்தவர்களுக்கு புதிய துறையில் முதலீடுகள் செய்வீர்கள். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆடம்பர பொருட்களை வாங்கி தள்ளுவீர்கள். மிதுன ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு வாகனங்களை கையாளுவதில் சிறு கவனம் தேவை. மிருகசீரிடத்தில் பிறந்தவர்களுக்கு ஆடம்பர பொருட்களை வாங்குவீர்கள். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு வாகனங்களை கையாளுவதில் கவனம் தேவை. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும். கடகராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு மிக நெருக்கடியான ஒரு தினமாக இருக்கும். இன்றைய தினத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் ஒரு விதமான குழப்பத்துடன் செல்லும். அதே மாதிரி இன்று உங்களுடைய தினமே பார்த்திங்கன்னா வரவு செலவில் ஒரு சிறு குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களுடன் சிறு வருத்தங்கள், மனஸ்தாபம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இல்லத்துணையுடன் சச்சரவு உண்டாகலாம். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். சிம்மராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் பரம்பரை சொத்தில் இருந்தோ அல்லது பூர்வீக உறவினர்கள் மூலமாக ஏதேனும் ஒரு ஆதாயம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் வாங்கும் சூழ்நிலை உருவாகும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பரம்பரை சொத்திலிருந்து பணம் வரும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் கோபம் அதிகரிக்கும். கன்னியாராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு உல்லாச பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் கோபம் அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உல்லாச பயணங்கள் செய்வீர்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். துலாம் ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு அம்மாவினுடைய ஆரோக்கியத்தில், அப்பாவினுடைய ஆரோக்கியத்தில் போன்ற உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் கூடுதல் அக்கறை எடுப்பீர்கள். சித்திரையில் பிறந்தவர்களுக்கு வாகன யோகம் உண்டு. சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தாய் தகப்பனாருக்கு மருத்துவ செலவுகள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வரும். விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். விருச்சிக ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு பணியாளர்களின் தொல்லை உண்டாகும். விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணியாளர்களின் தொல்லை அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் பயணம் லாபத்தை தரும். தனுசு ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சில் கவனம் தேவை. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணவரவு அதிகரிக்கும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனையில் தடுமாற்றம் உண்டாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மகர ராசியை பொறுத்தவரை மகரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் எடுத்த காரியங்கள் அனைத்தும் முழுமையான ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் தடுமாற்றம் உண்டாகலாம். திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த காரியங்கள் நிறைவேற்ற அதிகமாக செலவிட வேண்டி வரும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் லாபம் அதிகரிக்கும். கும்பராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு நிறைய விரயங்கள் ஏற்படும். அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் லாபம் அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் விரயங்கள் அதிகரிக்கும். பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்கள் மனதில் நினைத்திருந்த விஷயங்கள் முடிவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மீனராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கும் ரேவதியில் பிறந்தவர்களுக்கும் ஒரே வீட்டில் இருந்தால் சிறு வருத்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு பொதுவாக இன்று பெரியோர்களுடன் சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. எனவே நீங்கள் உங்களை விட வயதில் மூத்தவர்களுடன் ஜாக்கிரதையாக பழகுங்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்று உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும். உத்தியோகத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இன்றைய தினத்தினுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் திரியோதசி, அதாவது சந்திரமானப்படி இன்றைய தினம் 28வது நாள் பிரதோஷம். மகா சிவராத்திரிக்கு முன்பாக வரக்கூடிய இந்த பிரதோஷம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. பிற காலங்களில் செய்யக்கூடிய பிரதோஷ வழிபாட்டை விட இன்று செய்யக்கூடிய பிரதோஷ வழிபாடு உண்டு. நேற்று அயனாம்ச முறையில் செய்யக்கூடிய பிரதோஷ வழிபாடு பண்ணுவாங்க. இன்று திருக்கணித முறையில் பண்ணக்கூடிய பிரதோஷ வழிபாடு பண்ணுவாங்க. அதாவது கர்நாடகா, ஹூப்ளி அந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா நேற்று கொண்டாடி இருப்பாங்க. இன்று பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் இன்று தான் பிரதோஷம் அனுஷ்டிப்பார்கள். ஸோ இன்று மாலை நீங்கள் சிவபெருமானை பிரதோஷ வழிபாடு பண்ணுவது மிகப்பெரிய சிறப்பை தரும். ஸோ இன்று நீங்கள் வழிபட்டால் இந்த ஆண்டு முழுக்க பிரதோஷம் வழிபாடு செய்த பலன் இன்று உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இன்றைய தினத்தினுடைய சிறப்புகள் பார்த்தோம். இன்று என்னெல்லாம் செய்யலாம் என்று பார்க்கும் பொழுது, உத்திராட நட்சத்திரம் கூடிய
திதியின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது உத்திராட நட்சத்திரத்தில் செய்ய தகுந்த விஷயங்கள்னு சொல்லக்கூடிய கர்ப்பதானம், சீமந்தம், நாமகரணம், காது குத்துதல், வேதா பிரதிஷ்டை, விவாகம், கோயிலில் குடமுழுக்கு செய்ய ஒரு சங்கம் ஆரம்பிப்பது, 4 பேர் சேர்ந்து பேசுவது, ஒரு குழு அமைப்பது போன்ற வகைகள் செய்வதற்கு இன்றைய தினம் சிறப்பான நாளாகும். அதே போல் இன்றைய தினத்தில் என்ன நம்ம செய்யலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினத்தில் வெகு நீண்ட காலமாக காத்திருந்த ஒரு கடனையோ அல்லது ஒரு நண்பரையோ சந்திப்பதற்கான நாள் இன்று. சௌபாக்கியான மங்களகரமான விஷயங்கள்லாம் செய்யலாம். ஆபரணங்கள், வாகன பயிற்சி செய்வதற்கெல்லாம் இன்று சிறப்பான நாள். இன்றைய தினம் முக்கியமான முடிவுகள்லாம் எடுப்பதற்கும் சிறப்பான விஷயமாக இருக்கும். நண்பர்களே, 12 ராசி பலன்களையும் 27 நட்சத்திர பலன்களையும் பார்த்தோம். இன்றைய தேதியினுடைய சிறப்புகளையும் பார்த்தோம். இன்றைய நேயர்களின் கேள்வி பதிலை தொடர்ந்து பார்ப்போம். நேர்களே, இன்றைய முதல் கேள்வியாளர் பெயர் யுகேஷ் பாபு 18/1/1993 இரவு 10:20 சென்னையில் பிறந்திருக்காங்க. விருச்சிக ராசி, கேட்டை நட்சத்திரம். இவர் கேட்டை நட்சத்திரம் 1ஆம் பாதம். ஸோ இவருடைய கேள்வி, எனக்கு எங்கே போனாலும் ஒரே சண்டை கஷ்டமாக இருக்குது சார். நல்ல ஜாப் கிடைக்குமா? பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை பண்ணுறேன், பண்ணலாமா? பொண்ணு பார்க்க ஸ்டார்ட் பண்ணி 2 இயர்ஸ் ஆகுது, இன்னும் ஸ்டெட் ஆகலை அப்படின்றீங்க. ஸோ உங்கள் ஜாதக ரீதியாக பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயர் 2021 கடைசியாக உங்களுக்கு எங்கேஜ்மெண்ட் நடந்தது. 2022 கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் சொந்த தொழில் செய்யலாமான்றீங்க. இப்போது சொந்த தொழில் நீங்கள் செய்ய தான் போகிறீங்க. பட் இப்போ நடப்பு தசா புத்தி நெக்ஸ்ட்டு ஒரு 4.25 வருஷத்துக்கு, அதாவது 2024 மார்ச் மாதம் வரைக்கும் சுமாராக இருக்கிறதுனால இப்போ நீங்கள் முதலீடு போட்டிங்கன்னா இவ்வளோ நாள் சம்பாரிச்சது ஆரம்பத்திலே நஷ்டப்பட்டால் அது மேலே ஒரு பயம் வந்துடும். என்றைக்குமே ஒரு பால் பூனைக்கு பாலை சுண்டை காய்ச்சி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது 2 தடவை அது சூடுன்னு தெரிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் சாகிற வரைக்கும் அந்த பாலே குடிக்காது. ஏன்னா அது சூடுன்னு மனசில் பட்டுரும். அந்த மாதிரி வேலை ஒரு கெட்ட தசா புத்தியில் தொழில் ஆரம்பித்தோம்னா பட்ட அடியில் அதுக்கு மேலே அவன் தொழில் பண்ணுறதே விருப்பம் இல்லாமல் போயிடும், பயம் வந்துடும். ஸோ அதனால் இப்போ பண்ண வேண்டாம், 2024 பிறகு பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் சொந்த வேலை பண்ணலாமான்றீங்க, பண்ணலாம். 4 வருஷத்துக்கு பிறகு நல்ல வேலை கிடைக்குமான்றீங்க. இந்த ஆண்டு ஜூனுக்கு பிறகு நீங்கள் படித்த துறையில் எதிர்பார்க்கின்ற வேலைக்கு நிகரான வேலை கிடைக்கும், நல்லா பண்ணலாம். அடுத்த கேள்வியாளரை பார்ப்போம். நேர்களே, நம்மளுடைய 2வது கேள்வியாளர் பெயர் பிரமோத் பரமசிவன் ஃப்ரம் பெங்களூரு. அவருடைய டேட் ஆஃப் பர்த் என்னென்னா 16/10/1991 அதிகாலை 4:24 பிளேஸில் வந்து பெங்களூரில் பிறந்திருக்காரு. ஸோ இவருடைய கேள்வி என்ன அப்படின்னா, ஐ எம் சர்ச்சிங் எ ஜாப். It is good time to me change my job and it if so what is the expected month I could change. Second, is there any chances to go to on site in future? வெளிநாடு போக முடியுமான்னு கேட்குறாரு. if so can I know in which year sir அப்படின்னு கேட்டிருக்காரு. we will happy and excited to know about you sir. thank you. எனக்கும் உங்களை தெரிந்ததில் மகிழ்ச்சி. ஸோ இந்த கேள்விக்கான பதில் ஃபஸ்ட்டு பார்ப்போம். வேலை மாற்றம் பண்ணலாமான்னு கேட்குறாரு. உங்களுடைய ஜாதகத்தில் 6-10 பாவ முனை அல்லது பாவ தசாபுத்தி தொடர்பு இருந்தால் ஒரு வேலை மாற்றம் பண்ணால் எதுவும் பெருசாக பாதிக்காது. இப்போ உங்களுக்கு நடந்துட்டு இருக்கிற திசை வந்து ராகு திசையில் உங்களுக்கு சனி புத்தி போயிட்டுருக்கு. இப்போது நீங்கள் வேலை மாற்றம் பண்ண வேண்டாம். 2020 11வது மாதத்துக்கு பிறகு புதன் புத்தி ஆரம்பிக்குது. அதாவது இந்த வருஷம் புதன் வந்து 2020 11வது மாதத்துக்கு பிறகு ஆரம்பிக்குது. அதில் நீங்கள் மாற்றம் செஞ்சால் ஓரளவு நல்லாயிருக்கும், பரவாயில்லையாக இருக்கும். வெளிநாடு போக வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறீங்க. வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு இல்லை, இன்னும் காலம் நிறையா இருக்கிறது. அதாவது 2024 7வது மாதத்துலேருந்து 2028 9வது மாதம் வரைக்கும் அந்த 2.5 வருஷத்தில் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலே கூட நீங்கள் 1.5 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும், 2030 வரைக்கும் இருக்கலாம். ஸோ 2027க்கு பிறகு தான் வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நேர்களே, பிரமோதனுடைய கேள்வியை பார்த்தோம். ஸோ நீங்கள் வந்து கேள்வியை தெரிஞ்சுக்கிறதுக்கு, இந்த பதிலை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹாப்பி. நீங்கள் நாங்களும் சொன்னதில் ஹாப்பி. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் சேலம் பாலாஜி ஹாசன். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேர்களே.